வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திர பார்ட்டி நேயர்களுக்கு. ஐ தேங்க் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். பட் நாங்கள் உங்களை பணம் கேட்கவில்லை. எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பணம் எதுவும் வேண்டாம். பட் நாங்கள் பேசுவது கரெக்டாக இல்லாட்டி நாங்கள் சொல்லுவது ரைட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கூட நல்லா செய்வோம். ஏன்னா நான் மக்களோட குரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர்த்துக்கு அவங்க படும் கஷ்டங்கள், இந்த ஊழல் இதெல்லாமே அவங்களால தைரியமாக எதிர்கொள்ள முடியாது. அதில் நாங்கள் உங்கள் ஊர்லையோ இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் நடந்து முடித்து விட்டது. நான் இன்னும் அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. ஆனால் இந்த ஒரு சில வேட்பாளர்கள் நாட்டுக்கே ஒரு நல்லவங்களே கிடையாது. இவங்களை ஒரு வேட்பாளராக இந்த நிறைய கட்சிகள், இதில் ஒரு கட்சி 2 கட்சின்னு சொல்லும்போது நிறைய கட்சிகள் ஊழல்வாதிகளே தான் மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதை இது மக்கள் தான் இதை திருத்த முடியும். ஏன்னா மக்களால் தான் அந்த ஓட் சொல்கிறது நம்ம தான் போடுறோம். ஸோ அது நம்ம மாறினா தான் இந்த மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, இப்போ எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் நானே பார்த்துருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மெட்ராஸில் அவங்க வீட்டு பட்டா வாங்குறதுக்கு 17 லட்சம் ரூபா, ₹1 ₹2 கிடையாது, 17 லட்சம். அந்த அம்மாவால் கண்டிப்பாக அந்த 17 லட்சம் கொடுக்க முடியாது. ஏதோ அந்த காலத்தில் இந்த பெரியோர்கள் முன்னோர்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு சொத்து கொடுத்துருப்பாங்க. அது இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட நிஜமாகவே லிக்விடிட்டி இருக்காது, ஆனால் அசட் இருக்கும். ஆனால் இந்த தாசில்தார்கள், இந்த சர்வேயர்கள், இவர்களெல்லாம் 17 லட்சம் அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் நாங்கள் இதை செய்வோம் கொடுப்போம்னு சொல்லி. அப்போது இந்த ஆட்சியாளர்கள் யார்கிட்ட போய் நாங்கள் எங்கள் கம்ப்ளைண்ட்டை சொல்லணும்? எங்கே போனாலும் திமிர் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க பேர் மாற்றணும். இவனுங்க தப்பாக பேர் போட்டாங்க பட்டால. அந்த பேர் மாற்றத்துக்கு 25 லட்சம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியாது. அதில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மினிஸ்டர் இல்லாட்டி ஏதோ ஒரு கலெக்டர் எவனா ஒருத்தங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாற்றங்கள் கொண்டு வாங்க. இந்த மக்களை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சினா இது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த கார்ப்பரேஷன்ஸ், இந்த கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், மெட்ராஸ் கார்ப்பரேஷன், திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் இந்த பில்டிங் சாங்ஷனுக்கு அப்படி ஒரு ஊழல் நடக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு சாங்ஷனே கொடுக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு கொடுத்துருவாங்க, ஏன்னா பணம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே கார்ப்பரேஷன் கமிஷனர்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. 10-100 தடவை ஏறி இறங்கி நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் யாருமே அதுக்கு செவி கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு அவங்க ஊழல் சம்பாதிக்கிறது பணம். சாயந்தரம் நான் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும் என் வீட்டுக்கு, அவ்வளோதான். போய் நம்மக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நோ ஆக்ஷன் ஆன் தட். இது ஒரு பெரிய ஊழல். இந்த KN நேருவோட டிபார்ட்மெண்ட்டில் கண்ட இதுக்கு சாங்ஷனை கொடுத்து போட்டு என்ன தான் நீ இவ்வளோ சம்பாதிப்பப்பா, என்னமோ பெரிய திமிராக பேசுகிறீங்களே KN நேரு, ஐ சீன் யூ டாக்கிங் சம்வேர், ரொம்ப அகங்காரத்தோடு. ஆட்சியிலேருந்து இறக்குனாங்கன்னா மக்கள் உங்களை திம்ஸு கட்டினாங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் மக்களோட சக்தி என்னன்னு சொல்லிட்டு. ஆல் தட் மக்களுக்கு ஒரே ஒரு நல்ல தலைவர், நேர்மையாக நீதியாக வாழ்கிற ஒரு தலைவர் அமைஞ்சா போதும். நீங்கள்லாம் டின் கட்டுவீங்க, மக்கள் உங்களுக்கு டின் கட்டுவாங்க. உங்களை சந்திக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். உங்களை சந்திக்கிறதுக்கு 10 கேள்வி கேட்பானுங்க. எதுக்கு ஏன்னா இப்போ நம்ம ஊழல் சொன்னால் நம்மளை திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் இதை கஷ்டப்பட்டேன். ஹெல்த் மினிஸ்டராக போட்டு வச்சுருக்காங்க. அகங்காரத்தின் உச்சத்தில். நான் இப்போ இங்கிலீஷில் பேசினேன். கரப்ஷன் ஆரம்பித்தோன்னா அவன் நம்மளை கத்துறான், நீ கரப்ஷன், நீ கரப்டு, நீ இப்படின்ட்டு. நான் கரப்டே கிடையாது. நான் ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட்டு. எனக்கு ஊழல்னு சொன்னாலே எனக்கு மண்டை காஞ்சிடும். அப்படி இருக்கச்ச நான் உனக்கு நல்லதுக்கு வேணுமோ எல்லாரும் ஒரு சிலர் சொன்னாங்க நீ நல்ல ஆளுன்னு சொல்லு. அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். உனக்கிட்ட உதவியெல்லாம் கேட்க நான் என்றைக்கும் வரமாட்டேன். அது தப்பான உதவிக்கு என்றைக்கும் வரமாட்டேன். இந்த மாதிரி மந்திரிங்களை ஸ்டாலின் இந்த ஆளெல்லாம் ஒரு ஃபைல் மூவ் ஆகுதில்ல அந்த ஆள்கிட்ட.
அவங்ககிட்ட இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாம் பணம் பணம் பணம், கட்சிக்கு பணம் கட்சிக்கு பணம் சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு வேலையும் நடக்கிறது. சாட்சிக்கு கூப்பிடுங்க, நான் சாட்சி கொடுக்குறேன். உங்களுக்குலாம் அந்த தைரியம் இருக்காது. எங்களால் நல்ல ஆளுங்களை கூப்பிட்டு என்ன ஏது உங்கள் பிரச்சனை என்னன்ட்டு. ஊழல் அப்படி ஒரு தலை விரித்து ஓடிட்டுருக்க அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதெல்லாம் பணம், இந்த ஊழல் பணம் கொடுக்காட்டி உங்கள் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டரே ஆகாது. மேலே அந்த ஆர்டிஓஸ் எதுக்கு அங்கே இந்த ஏஜென்ட்ஸு புரோக்கர்ஸு வச்சுட்ருக்கீங்க? ஆன்லைன் போடுங்க. நாங்கள் எதனால் ஆன்லைனில் பணம் கட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். எதுக்கு இவனுங்களுக்குலாம் 10,000 20,000 ஊழல் பணம் கொடுக்கணும்? ஒரு டேக்ஸ் கட்டணுன்னா இந்த வண்டிக்கு ஒரு காருக்கோ பஸ்ஸுக்கோ வேனுக்கோ எதுக்கு நான் இந்த புரோக்கர்ஸ் மூலிமா போகணும்? வை கான்ட் இது கவர்மெண்ட் இன்னும் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து மக்களுக்கு ஈஸியாக பண்ணுங்க. எங்கே பார்த்தா ஊழல் ஊழல் ஊழல், இதில் இல்லை அதில் இல்லை, எல்லாத்துலேயுமே ஊழல். எங்கேப்பா இந்த பணத்தெல்லாம் தூக்கிட்டு போவீங்க?